போலாமா பாட்டி? போலாமா. ம். வா. வாங்க மாப்பிள்ள. முன்னாடி கொண்டு வேணா காணுமே. மாமா செல்வி அந்த காரை காணோம் மாமா. காரை காணோமா? என்னது காணுமா? காணுமா? பின்னாடியே தானே வர சொன்னா. டிராஃபிக்ல எதனா மிஸ் ஆயிருப்பாங்களா இல்ல ரூட் மாதிரி போயிட்டாங்களான்னு தெரியலையே. மாமா நீ ஃபோன் போட உங்களுக்கு. மாயா வண்டியை காணுமா? அந்த வண்டியில இருக்க உங்களுக்கு போன போடுங்க கொஞ்சம். சரிம்மா. போன் போலையா மாப்பிள்ள? சிக்னல் இல்லம்மா. ஐயோ மாயா கால் பண்ணி பாரு. ஐயோ நாட் ரீச் பண்ண வருமா? பிரபா நம்பருக்காவது போடுமா. சீக்கிரம் நீங்க லைனை போடுங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மாமா அந்த ஜங்ஷன்ல ஒரு ரோடு கட் ஆகும்ல, ஆமா அங்க பாப்போம். ஏப்பா ஏய், உங்களை எங்க எல்லாம் தேடுறது? வண்டிக்கு பின்னாடியே வர வேண்டியதானே? சரிங்க சார். ஆமா தாயே, தாயே உன்கிட்ட சொன்ன மாதிரி என் பேத்திய உன் சன்னதிக்கு கூட்டிட்டு வந்துட்டேம்மா. இனிமே நீதான் இவளை பாத்துக்கணும்.
ஏய் என்னடி இது? இந்த குளத்தை வேடிக்கை பார்க்கலாம், இறங்கி குளிக்கணும்னா எப்படிடி? அப்ப போய் குதிச்சுடு. நீ தான் ஸ்விம்மிங் பூல்ல குதிப்பல, அதே மாதிரி தான். ஏய் ஸ்விம்மிங் பூல் கீழே தரை இருக்கும், இது கீழே மண் இருக்கா பாம்பு இருக்கா ஒண்ணுமே தெரியலையேடி. எது இருந்தா என்ன? கோவில்ல சாவறதுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். முதல்ல நீ இறங்கு. ஏய் நான் வாழ்ந்து புண்ணியம் செஞ்சுட்டு போறேன், எதுக்கு நான் சாகணும்? வந்ததுல இருந்து நீ சரியே இல்ல. எந்த ஆபத்தா இருந்தாலும் என்னையே வர வர டெஸ்ட் எலி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. முதல்ல ஏதாவது நாயும் நிறைய உள்ள தள்ளி விடு, அது பொழைச்சு வந்தா பாத்துக்கலாம். மா நீயே இப்படி பேசினா எப்படிமா? எனக்கு நாய் நரியெல்லாம் நீ தானம்மா? எனக்கு பேய் பிசஸ் எல்லாம் நீ தாண்டி. என் வயிற்றுல தான் நீ பிறந்தியா இல்ல குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல மாத்தி வச்சுட்டாங்களான்னு இது வரைக்கும் எனக்கு டவுட்டா இருக்கு. பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேடி. என்ன பலியாடு மாதிரி இல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க. நான் போக மாட்டேன் போ. பலியாடு மாதிரியே தலையாட்டுற. சரி சரி பயப்படாத. இந்த தண்ணிக்கு ஏதோ பவர்லாம் இருக்குன்னு பில்டப்லாம் விட்டாங்க. இறங்கு இறங்கு, என்னன்னு பாத்துடலாம். மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். நீ இறங்குமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க. உள்ள எட்டி பாரு, மீன் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த தண்ணியில முங்குனா நான் எப்படி தெரிவேன்? இங்கேயே குளு குளுன்னு இருக்கு. தண்ணியில போனா எப்படி இருக்கும்? ஜன்னி கிண்ணி வந்துட போதடி. சுவிட்சர்லாண்ட்லாம் சுத்துற, அங்கெல்லாம் ஒன்னும் ஆகல. இந்த தண்ணியில குளிச்சா உனக்கு ஜன்னி வந்துருமா? ஜன்னியும் வராது, எந்த பண்ணியும் வராது. இப்ப நீ என் கூட இறங்குறியா இல்ல நான் தனியா இறங்குவா? ஏ எங்கேயாவது போய் ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு தேடலாண்டி. இந்த ஊரை பார்த்தல, இந்த ஊர்ல இருக்கிற வீட்ல எனக்கு தெரிஞ்சு ரூம் இருக்குமானே தெரியல. இதுல உனக்கு ரெஸ்ட் ரூம் வேறயா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாண்டி, குளிச்ச மாதிரி பிட்ட போட்டு பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாண்டி. என்ன சொல்ற? ஏன் இப்படி பயந்து சாகுற? கோவில் குளத்துல குளிச்சா புண்ணியம்னு சொல்லுவாங்க. வா, என்ன ஆகுதுன்னு இறங்கி பாத்துடலாம். ஐயோ இவன் என்ன கொல்லாம விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ என்னடி முதல்ல இதுல இருக்குமோ? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இனிப்பு பிரசாதத்தை கொடுத்துட்டேம்மா. நல்லது. இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு இனிப்பு தர சொன்னீங்க? இன்னும் 6 மாசத்துக்கு நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு உத்தரவு வந்திருக்கு, நான் கிளம்பி ஆகணும். ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கிறா, அவளை காப்பாத்தி ஆகணும். நீங்க போயிட்டா அப்புறமா இந்த ஊரை யாருமா பாத்துக்குவாங்க? இனிமே இங்க எந்த பிரச்சனையும் வராது. வேலாயுதம் எங்க? அவர் கோவில்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்காருமா. என்னடி, நான் தான் முதல்லயே சொன்னல வேணான்னு கேட்டியா நீ? கால் உள்ள இழுக்குதுமா. ஐயோ ஐயோ, நான் அப்பவே சொன்ன கேட்டியாடி நீ? முடிஞ்சத பேசாதடி, முதல்ல கைய குடுறீ. ஐயோ நீ என் கைய பிடிச்சு இழுத்துட்டீனா நான் என்னடி பண்ணுவேன்? பெத்த பொண்ணு ஆபத்துல இருக்கா, உன் உயிரை பத்தி பேசிட்டு இருக்க. முதல்ல கைய யாராவது வாங்கல. இரு நான் யாரையாச்சும் கூப்பிடுறேன். ஐயோ என் பொண்ணை யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்தலனா உள்ள முழுகி. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, அம்மா யாராவது வாங்கலே, என் பொண்ணை காப்பாத்துங்களே. ஐயோ வாங்கலே, யாராவது வாங்கலே. ஐயோ மாயா, ஐயோ மாயா, இரு நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன். நீ கிருஷ்ண பொம்மையை காப்பாத்தாம எங்க போற? அங்கே கூட்டிட்டு வரேன். நான் வர வரைக்கும் அங்கே ஏய், எல்லாம் ஒரு அம்மாவாடி. இல்லடி, கைய கொடு. பயப்படாத, வா. உட்காருமா. ஐயோ மாயா, நான் வர வரைக்கும் இங்கே இருக்க சொன்னேன், எங்கடி போன? நீ உள்ள போயிட்டாளான்னு தெரியலையே. ஐயோ என் பொண்ணை காணுமே மாயா. அம்மா, மாயா மாயா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே?
ஒண்ணும் இல்ல நெஞ்சே ஒரு நிமிஷம் நின்னு போச்சுடி. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. இவங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா நான் தண்ணியில முழுகி இறந்திருப்பேன். அப்படியெல்லாம் யாரும் திடீர்னு சாக முடியாது. அவங்கவங்க பாவ புண்ணியத்தை அனுபவிக்காம யாரையும் இந்த பூமி அனுப்பி வைக்காது. வர்றதும் போறதும் நம்ம கையில இல்ல. நீங்க இந்த கோயில்ல வேலை செய்றீங்களா? கோயில்ல வேலை செய்யறதுக்கு என்னமா இருக்கு? சாமி இருக்கு, அதுக்கு அர்ச்சனை செய்ய பூசாரி இருக்காரு. என்னோட வேலை கோயிலுக்கு உள்ள இல்லம்மா, வெளியே தான். வெளியனா? ஓ, இந்த மொத்த கோயிலையும் பாத்துக்கிறது நீங்க தானா? இல்ல, இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சாமியோட குழந்தைங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீங்க மப்டி போலீஸ் தானே? ஐட்ட பார்த்தாலே தெரியுது. இல்லம்மா, சித்த மருத்துவம். இந்த ஊர் ஜனங்களுக்கு நோய் நொடி அண்டாம பாத்துக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. நானும் ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன். அப்போ இது கவர்மெண்ட் கொடுத்த வேலை அப்படிதானே? இல்லம்மா, ஆண்டவன் கொடுத்த வேலை. புரிஞ்சுக்கவே முடியலையேம்மா. என் பொண்ண காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடினப்ப கூட உங்களை நான் எதிரில் பார்க்கவே இல்லையே. எப்ப வந்தீங்க? எப்படி காப்பாத்துனீங்க? உங்க குரல் கேட்டு தான் நானே அங்க வந்தேன். நீங்க தான் என்ன கவனிக்கல. பழக்கப்பட்டவங்க யாரும் அந்த இடத்துல இறங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆழம் கொஞ்சம் அதிகம். நல்ல வேலை, நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்மா. இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள கெட்டவங்க யாரும் வந்ததில்ல. அப்படி வந்தா இந்த கோவில் அவங்கள தண்டிக்காம விட்டதில்ல. ஏய், என்னடி இந்த பொம்பளை என்னென்னவோ சொல்லுது. எனக்கு பயத்துல வயித்த கலக்குதுடி. சும்மா இருமா. அவ்வளோ ஆபத்தானதா இந்த கொலைசாமி? சாமி எப்படிமா ஆபத்தா இருக்கும்? மனுஷங்க தான் யாருக்காவது எதையாவது ஒரு கெட்டதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஊர் ஜனங்க காலங்காலமா இந்த கோயிலை சுத்தி வாழ்ற ஜனங்க. நீங்க நல்லா பேசுறீங்கம்மா. அப்போ நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஊர்ல எந்த ஆபத்தும் இல்ல. இனிமேல் தண்ணிய பார்த்தாலே உங்க ஞாபகம் தான் வரும். உங்க அம்மா ரொம்ப தமாசா பேசுறாங்க. ஆமா, என்ன விஷயமா நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் மருமக பிள்ளைக்கு பொண்டாட்டி இருக்கால. மருமக பிள்ளைக்கு பொண்டாட்டியா? அப்ப அவங்க உங்களுக்கு பொண்ணுன்னு தானே அர்த்தம்? அந்த வயிற்றுச்சலை எதுக்குமா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை, அதை விடுங்க. அது வந்துமா, என் மாமா வந்து செல்வின்னு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாரு. அந்த பொண்ணோட சொந்த ஊரு இதுதான். இதுதான் உங்களோட குலசாமி. ஆமா ஆமா, அந்த பொண்ணை நாங்க தான் பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணை விட்டு விலகிறதே இல்ல. அவ வேற மாசமா இருக்காளா? அவளுக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும்னு தான் ஆண்டவனை வேண்டிக்க வந்தோம்மா. அப்படியா? நிஜமாம்மா. என்னடி நாய் இப்படி குலைக்குது? என்னங்க, அந்த நாய் இப்படிதான் குலைக்குமா? எங்கன்னா கடிச்சிட போதுங்க. அது நாய் இல்லைங்க, பைரவர். சும்மா இரு. பரவாயில்லையே, அடங்குது. அது உங்க நாயா? இல்லம்மா, அது ஊர் நாய். இது எல்லார் வீட்லயும் சாப்பிடும். மனுஷங்களுக்கு தெரியாத விஷயம் கூட அதுங்களுக்கு தெரியுமா? அது எப்படிங்க நாய் கண்ணுக்கு மட்டும் தெரியும்? பிஸ்கெட் போட்டா எனக்கு கூட தான் வாலாட்டும். அப்ப போங்க, பக்கத்துல போய் போட்டு பாருங்க. நீ நாய் கடிப்பட்டு சாக போறியா? கொம்முனரு. அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்களை நாங்க நம்புறோம். அம்மாக்கு நாய்னா பயம், அதான். நாய்க்கு நிஜமாவே ஏதாவது சக்தி இருக்காங்க? சாயங்காலம் சாமி கும்பிடும் போது பின்னாடியே வந்து கடிச்சிட போகுது. கொஞ்சம் கட்டியே வைங்க. பயப்படாதீங்கம்மா, அது சாதாரண நாய் தான். பிடிச்சிருந்தா வாலாட்டும், பிடிக்கலனா கத்தும், அவ்வளவுதான். அதுக்கு உங்ககிட்ட ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் கத்துது. என்ன, என்கிட்ட ஏதோ தெரிஞ்சிருக்கா? ஐயோ, என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நாய்க்கு தெரியும்னு தானே சொன்னேன். நாய் பேசுன்னா சொன்ன.
உங்க அம்மா இவ்வளவு வெகுளியா இருக்காங்க? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்படின்னா நாங்க ஊரை விட்டு போற வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருப்பீங்களா? இருந்துட்டா போச்சு. இத பாருமா, யார் யார் கூட இருக்கிறது, எது வரைக்கும் இருக்கிறதுங்கிறது எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சது. எதுவுமே நம்ம கையில இல்ல. நாங்க நினைச்ச காரியம்லாம் நிறைவேறுமா? வேண்டிக்கங்க, காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு. கடவுள் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க. என்னடி அந்த அம்மா உன்னை பத்திரமா இருக்க சொல்லிட்டு போகுது? அந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி. அந்த பொம்பளைய பார்த்த உடனே எனக்கு இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. வாட் அ விமென்! இந்த மாதிரி தைரியமான பொம்பளை மட்டும் என் கூட இருந்துச்சுன்னா நான் என்னென்னமோ செய்வேன். நீயும் இருக்கியே. ஏன்டி ஏய், அவங்க குளத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன்டி. வேணான்னு சொல்லுவோண்டி. லூசா நீ? சாவுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் இல்ல. அவ சாவறத நான் அணு அணுவா பார்த்து ரசிக்கணும். மீனே தானா வந்து வலையில விழுது, அத வேணாங்கிற? இன்னியோட அவளுக்கு சாவு, எனக்கு வாழ்வு. கயல், அங்க ஆழம் அதிகம், நடுவுல இறங்குங்க. தேங்க்ஸ் மாயா. ம், வாக்கா. ஏய் மாயா, பாவுண்டி. பாவம் பார்த்தா இவளை கொல்ல இன்னொரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. அதுக்காக 2 பேரா? உனக்கு செல்வி தானே சாகணும். பாவம் அந்த பொண்ணும் எதுக்கு அவ கூட சேர்ந்து சாகணும்? அக்காக்கு துணையா தங்கச்சியும் கூட இருக்கட்டும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. மெதுவா இறங்குக்கா. ஐயோ ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. மாயா, மாயா, காப்பாத்து. மாயா, மாயா, காப்பாத்து. மாயா, மாயா, காப்பாத்து மாயா. பாவுண்டி அவங்க. ஆண்டி, காப்பாத்துங்க. ஆண்டி. மாயா, பாவுண்டி. மாயா, என்ன மாயா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாலும் நீ கொஞ்சம் கூட அசரவே இல்ல. நடிப்புன்னு அப்பட்டமா தெரியுதா? பின்ன அப்பட்டமா தெரியுதே நீங்க நடிக்கிறீங்கன்னு. இல்லவா? ஆமா ஆமா. அப்படியா? பாவம், நான் அக்காவை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிக்கா. அக்கா, அக்கா, சாரிக்கா. பாத்து வா. மாயா, ஒரு மார்க்கமான குளமா இருக்கும் போல இருக்குடி. நம்மள மாதிரி கெட்டவங்கள தான் இந்த குளம் காவு வாங்கும் போல இருக்கு. போயிடலாண்டி. சாமிக்குன்னு சேர்த்து வச்ச பணம் ஐயோ காணிக்க பணமாச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா, என்னமோ சோதனை இது. காணிக்கைக்காக வச்சிருந்தேனே அந்த பணத்தை காணுமே. ஐயோ மோ, என்னம்மா பண்ணிருக்க? எல்லாரும் தரிசனத்துக்காக கோயில் வாசல்ல காத்துன்னு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ற? ஐயோ பிரபா, ஓ, என்னம்மா ஆச்சு? பெருகு அழுவுற? ஐயோ பிரபா, காணோம். என்னத்த காணோம்? இதுலதான் வச்சிருந்தேன். ஓ, நீ முதல்ல அழுற நிறுத்து. என்னத்த காணோம்? எங்க வச்ச? காணிக்க முடிச்சு 5 வருஷமா சேர்த்து வச்ச காசுடா. என் முத பேர பிள்ளைக்காக சேர்த்து வச்ச முடிச்சு இதுல தாண்டா வச்சேன். இதோ இந்த பையில தாண்டா வச்சேன்.
காணுண்டா. ஆத்தா, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ. காணிக்க முடிச்சா? அதுக்கு எதுக்கு அழுதுன்னு இருக்க? நீ வா, நான் பாக்குறேன். நீ வான்றல்ல. உன் பையல் இல்ல, என் பையில இருக்க போகுது. அதுக்கு எதுக்கு அழுகுற? நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போமா, நான் பாக்குறேன். போ. ஐயோ ஆத்தா, அழாதம்மா, இங்கதாம்மா இருக்கும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ஆத்தா, செல்விக்கு ஏதோ ஆகாம பாத்துக்க. நான் என்ன அம்மா, பண்ண உள்ள போறேன்? எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னாச்சு? ஏமா இப்ப அழுதுட்டு இருக்க? ஏய் பிரபா, எதுக்கு அம்மா அழுதுட்டு இருக்கு? இல்லக்கா, சாமிக்கு நேர்த்தி கடன் வேண்டி வச்சிருந்த காணிக்க முடிச்ச காணும். அதுக்கு தான் அம்மா அழுவுது. என்னடா சொல்ற? நேந்து வச்ச காணிக்க முடிச்ச காணுமா? ஆமாண்டி, நான் தான் என் கையால் அதை எடுத்து வச்சேன். அது இப்ப காணுமே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, டே பிரபா, டேய், நம்ம செல்விக்காக வேண்டிக்கிட்டு எடுத்து வச்ச காணிக்கிடாது. வண்டி போற நல்லா தேடி பாத்தியாடா? ஓ, நல்லா தேட்டம்மா. நீ அழுவாதம்மா. எங்க போகுது? கிடைக்கும், விடு. டேய், இத பாருடா, காணிக்க தொலைய கூடாதுடா. அப்படி தொலைஞ்சா அது அந்த குடும்பத்துக்கே ஆகாதுடா. ஐயோ, என் பேத்தி வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுட்டேன்னு. ஓ. ஆத்தா, என் பிள்ளைகளெல்லாம் மன்னிச்சிடு. நீ என்ன தண்டனை வேணாலும் அது எனக்கே கொடு ஆத்தா, எனக்கே கொடு. வா. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எதுக்கு அம்மா அழுதுன்னு இருக்குது? காணிக்க முடிச்ச காணுமாக்கா? ஐயோ, காணிக்க காசை காணுமா? வந்தது அந்த வேண்டுதலுக்காக தானே? பெரிய தெய்வ குத்தமாச்சே. பிரபா, நல்லா தேடி பாத்தியாடா? வண்டி முழுக்க தேட்டக்கா, எங்கேயும் காணோம். எங்கம்மா வச்சு தொலைச்ச? என்னத்த காணா? காணிக்க முடிச்ச காணுங்க. காணிக்க முடிச்ச காணாமா? நல்லா பாத்தியா மாப்ள? பாத்துட்டேன் மாமா, எங்கேயும் இல்ல. நல்லா இருந்த பிள்ளைக்கு கண்ணு போச்சு. கடவுள் புண்ணியத்துல அந்த பிள்ளைக்கு திரும்ப கண்ணு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா அதுக்கு நினைவே போச்சு. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இதெல்லாம் ஏன் தான் நடக்குதோ? இப்ப வாய் மகுரமா இருக்கிற பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டு காணிக்க செலுத்தலான்னு வந்தா இங்க இப்படி நடக்கணுமா? இதோட எல்லாம் சரியாயும் நினைச்சேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இந்த சோதனை எல்லாம் வருதோ? நான் என்ன பாவம் பண்ணேன்? அண்ணே, அழாதீங்கண்ணே. எல்லாம் சரியா இருண்ணே. அழாதீங்க. அந்த லூசுக்காக காணிக்கவா செலுத்த வந்திருக்கீங்க? இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது.